புத்தக வெளியீட்டு விழாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு நாளைக்கு எத்தனை புத்தகங்களை வெளியிடுகிறோம், எத்தனை புத்தகங்களை நாம் படிக்கிறோம் என்பதெல்லாம் மிகவும் குழப்பமாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரே நேரத்தில் இந்த 2-3 இடங்களில் பார்த்ததாக கூட சொல்கிறார்கள். இதெல்லாம் இதுவரைக்கும் ஏதோ சாமியார்களுக்கு மட்டும்தான் நடந்து கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் முடிந்த வரைக்கும் இந்த கைதி தீர்ப்பை இப்பொழுதெல்லாம் படைப்பாளிகள் ஒரு 12 மணி நேர அவகாசம் கூட கொடுக்க மறுக்கிறார்கள். அதற்குள்ளாக இந்த வேலைகளுக்கு இடையில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டுக் கொண்டே இன்னொரு புத்தகத்தை படிக்க வேண்டியிருக்கிறது. அந்த புத்தகத்தை அந்த நிகழ்ச்சி முடிவதற்கு அடுத்த புத்தகத்தை நோக்கி ஓட வேண்டியிருக்கிறது. ஒரு விதத்தில் இது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று கூட சொல்லலாம். இது ஒரு சூழல் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது என்பதை அடையாளமாகவும் சொல்லலாம். அந்த வகையில் அப்புறம் இந்த ஜனவரி மாதத்தை தொடர்ந்த காட்சியை பார்க்க முடியும். மீறி 11 மாதங்களும் தமிழ் சமூகம் புத்தகங்களை மறந்து விடுகிறது, புத்தகம் பற்றிய பேச்சுக்களை மறந்து விடுகிறது. ஒரு மாதம் மட்டுமே புத்தகம் படித்து புத்தகம் எழுதுகிற ஒரு சமூகமாக மாறிவிட்டோமா என்கிற ஒரு கவலை ஏற்படுகிறது. அந்த விதத்தில் இவ்வளவு நிகழ்ச்சிகள் என்பது என்ன நெருக்கடி இருந்தாலும் நம் நண்பர்களை பார்ப்பதற்கும் புத்தகங்களை பற்றி சில சொற்களை பேசுவதற்கும் ஒரு பெரிய வாய்ப்பாக நான் நினைக்கிறேன். இன்னொன்று, இந்த அரங்கத்தை பார்க்கிற போது மிகவும் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் இது இவ்வளவு பேர் இந்த அரங்கை நீங்கள் முழுக்க நிறைந்திருக்கிறீர்கள். வேறு இருக்கை கூட காலி இல்லை என்பதும் கூட மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதை நான் ஏன் செய்கிறேன் என்று சொன்னால், இதை ஏன் சமூகக்கான ஒரு உதாரணத்தை இங்கே பார்க்கலாம். ஒரு மீட்டிங் பஸ்ஸில் இன்னொரு மீட்டிங்கான கிராஸ் டாக் வந்து போயிட்டே இருக்கு. மொத்த சமூகமே ஒரு கிராஸ் டாக்ல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இதாவது பரவாயில்ல, இந்த உள்ள கேட்ல எந்த கேட்டு வழியா உள்ள வரணும்னு கேட்டுக்கு வெளியே இருக்கவனுக்கு சொன்னா பரவாயில்ல, உள்ள புக்கேர் முழுக்க சொல்லிட்டே இருக்காங்க. உள்ள இருக்க எப்படி வெளியே போய் திரும்ப வரணுமான்னு தெரியல இந்த கேட்டு வழியா. இதெல்லாம் அதாவது ஒரு நமக்கு டெக்னாலஜி எவ்வளவு அட்வான்ஸ் ஆனா கூட எல்லாத்தையும் எல்லாருமே கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் நம்ம இங்கே பார்க்குறோம். இன்னொன்று, ஏன் இந்த அரங்கம் எங்கே இருக்கிறத பற்றி குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், சோஷியல் மீடியாங்கிறது கற்பனையான நிறைய விஷயங்களை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்குது. கற்பனைனா இதே அரங்கத்தில் 3 நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதில் வந்து ஆட்கள் பெரும்பாலும் யாரும் இல்லை, தமிழ் சூழலே ரொம்ப மோசமாக இருக்குது, கேவலமாக இருக்குது, எழுத்தாளனை அவமதிக்குது, கேவலப்படுத்துதுன்னு யாரையோ போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த அரங்கு என்பது என்ன, இங்கே இருப்பவர்கள் எல்லாம் யார், அதே தமிழ் சூழலுக்கு தான் இதுவும் நடக்கிறது என்று சொன்னால், நாம் ஒரு நிகழ்ச்சியை எப்படி வடிவமைக்கிறோம், யாரை தொடர்பு கொள்கிறோம், அதை எப்படி நண்பர்களிடம் எடுத்து செல்கிறோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன நினைக்கிறோம், ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டால் எல்லாரும் வருவாங்கன்ட்டு. அப்படிதான் மறக்காது. இது நம்ம சார்ந்தவர்களை, நம்மோடு தொடர்புடையவர்களை நாம் அழைப்பதன் மூலமாகத்தான் ஒரு அரங்கை நாம் பூர்த்தி செய்ய முடியும். இப்போ என்னுடைய புத்தக வீட்டுலாம் ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. அப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் டிவியில் வர்றேன், எல்லாருக்கும் என்னை தெரியும், என்னை புத்தக வீட்டு நடக்குன்னு வந்துடுவாங்கன்னு யாரும் வரமாட்டாங்க. நான் ஒரு நோட்டீஸ் அடித்து அங்கே உயர்நிலை படிப்பு ஸ்டாலில் உட்காந்து 4 நாள் வர்றவங்ககிட்ட எல்லாம் என் புக்கு நீஸ் இருக்குங்க, முடிஞ்சா வாங்கன்னு கொடுத்துட்டு இருந்தேன். சில பேர்லாம் கேட்டாங்க, ஏன் நீங்கள் கொடுக்குறீங்களே அப்படின்ட்டு. புத்தகம் வெளியிடுவது என்பது அது உண்மையிலேயே ஒரு புத்தகம் மட்டுமல்ல, நம்ம ஒரு லைஃப் கமிட்மெண்ட். அது மொழி மேலே, பண்பாட்டு மேலே நம்ம கேட்கக்கூடிய ஒரு பேஷன். அப்படி இருக்கப்போ ஒரு நிகழ்வு வச்சுக்கிட்டு காலி இருக்கையாக இருந்தது, இந்த இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது மாதிரியான கற்பனையான விஷயங்களை வெளியே இருக்க நபர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1000 பேரும் கூடக்கூடிய அரங்குகள் இங்கே இருந்திருக்கு, 50 பேர் இருக்க அரங்குகள் இருக்குது, 10 பேர் இருக்க அரங்குகள் இருந்திருக்கு. எல்லாமே முக்கியம்தான். எல்லா அரங்குகளுக்குமே ஒரு மதிப்பு இருக்குது. இதை வச்சு ஒரு இலக்கியத்தையோ ஒரு ரைட்டரையோ ஒரு சூழல் மதிப்பிடுறதில்லை. அந்த இடத்துல விஜயலட்சுமிக்கு முதல்ல நான் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக, உரிமையோடு அன்போடும் நான் அவருக்கு ஒரு கண்டனத்தையும் தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்ததுன்னா அங்கே நம்ம சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் அங்கேருந்து வந்து என்னுடைய அலுவலகத்துக்கு ஒரு அவசரமான வேலையை முடித்து விட்டு, ஏன்னா நாங்கள் லீவ் நாள்லையுமே நாங்கள் வேலை செஞ்சுட்டே தான் இருப்போம். நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சா இல்லைன்னு 10 முறை அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். ஃபோன் அவர் எடுக்கவே இல்லை. நீ வந்தா என்ன, வராட்டி என்ன, நீ வராட்டியும் கூட்டம் நடக்கவில்லை, வேறு பேர் பேசுவாங்க, எப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. அவங்க ஃபோனை அவங்க வந்து நிகழ்ச்சி நடக்கிறப்ப யார்த்தையாவது நம்பிக்கையானவங்கள்ட்ட கொடுக்கலாம், அவளுக்கு ஸ்டேஜ் இருக்கப்போ எடுக்க முடியாதுன்னு தெரியும். ஏன்னு கேட்டேன்னா, இங்கே உள்ளே வர்றதுக்கு 3/4 மணி நேரம் ஆச்சு எனக்கு அங்கேருந்து. அவ்வளோ கார் வெளியே நெருக்கடி. அதனால் எதிர்காலத்தில் அவர் நிகழ்ச்சியின் மேலில் இருக்கிற போது அவருடைய அலைபேசியை யாரிடமாவது பிடித்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த தொழிற்பேற்படுத்தவர்கள் சில கவிதைகளை படித்ததற்கான எனக்கு கிடைத்த நேரத்தில் இந்த கவிதைகளை நேரத்திலிருந்து நான் படித்து கொண்டிருந்தேன். ஒரு செழுமையான மொழியை நான் அவருடைய கவிதைகளில் பார்க்கிறேன்.
முக்கியமாக நவீன தமிழ் கவிதை மொழியினுடைய ஒரு ஒரு கூறுகளும் அதே சமயத்தில் நம்முடைய தமிழ் சங்க கவிதை சார்ந்த கூறுகளும் இணைந்த அவருடைய நீண்ட வாசிப்பிலிருந்து உருவான ஒரு லகுவான ஒரு மொழியை நான் பார்க்கிறேன். இன்னொன்று, அவர் தனிமனித உணர்வுகள் என்று சொல்லக்கூடிய இப்போ தனிமை உணர்ச்சி அல்லது ஒரு அழகின் பாய் நின்று வசீகரிக்கப்படுவது, இது போன்ற விஷயங்களை நுட்பமாக எழுதுவது போலவே போர்கள், மேலும் வன்முறை, இதை பற்றியெல்லாம் மிகுந்த ஆழமான வருத்தத்துடன் மிக கூர்மையான கவிதைகளையும் இதில் அவர் எழுதியிருக்கிறார். அந்த வகையில் இந்த அவருடைய அக்கறைகள், அவருடைய பறந்துபட்ட அக்கறைகளை இந்த தொகுப்பில் பல கவிதைகளில் பார்க்க முடிகிறது. அதாவது கவிதையை பொறுத்த வரைக்கும் 2 அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று, ஒரு நிகழ்வு அல்லது ஒரு காட்சி நமக்குள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை நாம் ஒரு சித்திரமாக உருவாக்கி அதன் மீது நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவது. அதாவது அந்த காட்சி ஒரு கவிஞர் காட்டுகிற போது அதன் ஊடாக நமக்குள் ஏற்படக்கூடிய உணர்வலைகளோடு கவிஞனுடைய உணர்வலைகள் சங்கமிக்க வேண்டும். இது ஒரு வகையான கவிதை முறை. இன்னொன்று, தான் காணுகிற காட்சி அது ஏற்படுத்துகிற உணர்வுகளை மட்டுமே எழுதுவது 2வது வகை. அங்கே புறச்சித்திரங்களோ அல்லது அந்த காட்சியை பற்றிய ஒரு விவரணைகளோ அதில் இடம்பெறுவதில்லை. அப்படி இன்றைக்கு விஜயசுவனுடைய கவிதைகளை பார்க்கிற போது இதில் அவருடைய உணர்வுகள் என்பது முதன்மையாக இருக்கின்றன. அவர் என்ன நினைக்கிறார், அவர் அதன் மீது என்ன கருத்துக்களை கொண்டிருக்கிறார், அதன் மீது என்ன அபிப்பிராயங்களை வைத்திருக்கிறார் என்று. இது ஒரு விதமான சொல்முறை. அதாவது அதே சமயத்தில் நாம் எதை பற்றி எழுதுகிறோமோ அந்த காட்சிகளும் அந்த மனிதர்களும் அதை பற்றிய சித்திரங்களும் இதற்குள் இணைந்தால் இந்த கவிதை உருவாக்கக்கூடிய அனுபவம் என்பது இன்னும் தெளிவாக இருக்கும். ஆனால் கூட இதை இப்படித்தான் எழுத வேண்டும் என்று யாரும் வரையறுக்க முடியாது. நான் கவிதையை பற்றி கொண்டிருக்கக்கூடிய அணுகுமுறையிலிருந்து இதை கூறுகிறேன். இதற்குள்ளாக அவருடைய ஒரு தீவிரமான உணர்வுகள் மிக அழகாக, மிக நுட்பமாக, மிக செறிவாக இதில் வெளிப்படுகின்றன. அந்த வகையில் பார்க்கிற போது அவர் இன்னொன்று, ஒரு சமூக மாற்றத்திற்கான இயக்கங்கள், அந்த இயக்கத்தோடு தொடர்ந்து அவர் உருவாகி வந்தவர். ஒரு இடதுசாரி பார்வையோடு சமூகத்தை தொடர்ந்து எழுதி வந்திருப்பவர், அதை அணுகி வந்திருப்பவர். அதனுடைய அம்சங்களையும் நாம் இதற்குள்ளாக பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கிற போது இந்த கவிதை என்பது அவருடைய கவிதை வாழ்வினுடைய, இலக்கிய வாழ்வினுடைய ஒரு முக்கியமான தொடர்ச்சியாகவும் ஒரு நீட்சியாகவும் நான் பார்க்கிறேன். அவர் தொடர்ச்சியாக எழுத வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த தொகுப்பில் உள்ள கவிதைகளில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கவிதை ஒன்று இருக்கிறது. பல கவிதைகள் பிடித்திருந்தன. அதில் ஒரு கவிதையை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நள்ளிரவில் இரவு காட்சி முடிந்து திரும்புகிறவர்களின் வாகன ஓசைகளும் ஊடாக விரட்டி குறைக்கிற யமலி கூட்டமும், யமலி கூட்டம்னா நாய்கள், என்ன யாரும் தனித்தில்லை என காதோரம் சொல்லிற்று. அதாவது தனியை பற்றி நாம் எழுதுகிற போது, நாம் யோசிக்கிற போது யாருமே இல்லாமல் இருக்கிறோம் அல்லது இந்த உலகத்தில் தனித்து விடப்பட்டிருக்கிறேன் என்ற ஒரு கற்பிதத்தை நாம் உருவாக்கி கொள்கிறோம். அதாவது இவருடைய கவிதையில் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீங்கள் விரும்பினால் கூட நாம் தனித்திருக்க முடியாது. இந்த உலகத்தால் நீங்கள் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். இந்த உலகத்தை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய காட்சிகளாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஓசைகளாலும் நிகழ்வுகளாலும் உங்கள் மனம் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதைத்தான் இந்த நள்ளிரவில் இரவு காட்சி முடிந்து திரும்புகிறவர்களின் வாகன ஓசைகளும் ஊடாக விரட்டி குறைக்கிற ஞமலி கூட்டமும் யாரும் தனித்தில்லை என காதோறும் சொல்லிற்று. முதியோளின் அருகில் இருக்கிறேன், நுரையீரல் தொற்றில் மூச்சுவிட சிரமிக்கிறாள். அவள் நெஞ்சுக்கூட்டையும் அவளின் நெஞ்சுக்கூட்டையும் சுவாசக்கீற்றையும் கண்காணிக்கிறவனின் கையில் ஆண்ட்ராய்டு பேசி அவளின் கண்களில் கலக்கம். முதியோரில் வலியும் அவளின் வயதொத்த கம்பீரமான வாழ்வும் முழு நிலா நிறை. ஒரு வயோதிகத்தை அவர் சொல்லுகிற போது அதை முழு நிலா நிறை என்று சொல்கிறார். தாய்த்தலைமை தவழ்கிறது, ததும்புகிறது. இதில் கூட பாருங்க, தாய் தலைமை என்கிற அந்த ஒரு அழகான சொல்லாட்சியை அவர் இந்த கவிதையிலே அவர் வெளிப்படுத்துகிறார். ஓங்காரம் கொள்கிறது தனித்தில்லை, யாரின் தனித்தில்லை என்று அந்த கவிதை முடிகிறது. மிக அழகான ஒரு மொழி ஓட்டமும் ஒரு உணர்வு ஓட்டமும் கொண்ட இது போன்ற பல கவிதைகள் இந்த தொகுப்பில் இருக்கின்றன. அவர் தொடர்ந்து எழுத வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.